வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சில்லறை பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் நடவடிக்கைகள் காரணமாக ஆயுஷ் மருத்துவ முறைகளை உலகம் பெரிய அளவில் அங்கீகரித்துள்ளதென அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 7600 தாண்டியுள்ளதாக மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தென்னை விவசாயிகளுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சில்லறை பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அவர், அரசின் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக கோதுமை, பருப்பு, வெங்காயம் மற்றும் அரிசி விலைகள் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதென்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். ஆயுஷ் மருத்துவ முறைகளை உலகம் பெரிய அளவில் அங்கீகரித்துள்ளதென அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையத்தின் புதிய அலுவலக கட்டடத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுஷ் மருத்துவ முறைகளை உலக அளவில் பிரபலப்படுத்துவதில் மத்திய அரசு முக்கிய பங்கு வகித்துள்ளது என்றார். பொது சுகாதார சேவையில் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேலும் அதிக அளவில் புகுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். 2014 ஆண்டுக்கு பின்னர் இத்துறையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். தமிழகத்தில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 7600 தாண்டியுள்ளதாக மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார். சென்னையில் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், புத்தொழில் நிறுவனங்களுக்கான சிறந்த சூழலை ஏற்படுத்தும் நோக்கில் மாநில அரசு செயல்படுவதாக தெரிவித்தார். 2021 ஆண்டில் தமிழகத்தில் 2300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே இருந்ததாகவும் மாநில அரசின் நடவடிக்கைகளால் அந்த எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது என்றும் திரு தாமு அன்பரசன் கூறினார். தென்னை விவசாயிகளுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தென்னையிலிருந்து கிடைக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தமிழக அரசு கூட்டுறவு நிறுவனங்களை கொள்முதல் செய்யும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். அதேபோல் தேங்காய் எண்ணெயை அரசை நேரடியாக கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள் மூலம் விற்பனை செய்யும் என்றும் திமுக கூறியிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 ஆண்டுகளாகியும் இவற்றை மாநில அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பல லட்சம் தென்னை விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அண்ணாமலை, முதலமைச்சரின் ஸ்பெயின் பயணத்தால் குறிப்பிடத்தக்க அளவு முதலீடுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றார். மத்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்து வருவதால் ஏற்கனவே முதலீடு செய்துள்ள நிறுவனங்கள் அவற்றை விரிவாக்கம் செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயிகள் பெருமளவு பயனடைந்துள்ளதாக வேளாண் துணை இயக்குநர் திரு சிவக்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10,100 ஹெக்டேர் அளவுக்கு தென்னை சாகுபடி பண்ணிட்டு வர்றாங்க. கொப்பரையோடைய விலை மார்க்கெட்டில் மிக குறைவாக இருக்கிறது காரணத்தினால பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மூலியமாக கொப்பரை 1 கிலோ 108 ரூபாய் 60 பைசா விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக நம்ம இது வரைக்கும் 57.4 மெட்ரிக் டன் விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணிருக்கிறோம். இதில் 148 விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்த ஆண்டுக்கான கொப்பரை கொள்முதல் விலை பார்த்தீங்கன்னா 111 ரூபாய் 60 பைசாவாக மத்திய அரசு நிர்ணயம் பண்ணிருக்குது. தென்னை சாகுபடி விவசாயிகள் முன்கூட்டியே மார்க்கெட் கமிட்டியில் பதிவு பண்ணிட்டு இதை பயன்படுத்தணும் மாதிரி காட்டுறோம். மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக பயனடைந்த விவசாயிகள் தெரிவித்தனர். கொப்பரைக்காய் உற்பத்தி செய்யும் போது லோக்கலில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு விற்கும் போது 60-65 ரூபாய்க்கு மேலே அவங்க எடுக்கிறதில்ல. ஆனால் மத்திய அரசு விவசாயிகளுடைய நலன் கருதி கொப்பரைக்காயுடைய ரேட்டு 108 ரூபா உயர்த்தும் போது நாங்கள் எல்லா விவசாயிகளுமே பயனடைஞ்சோம். மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒரு 2 ஏக்கரை தென்னை மரம் விவசாயம் பண்ணுறோம். இதில் நாங்கள் கொப்பரை பண்ணி விற்கும் போது தனியார் மார்க்கெட்டில் நாங்கள் கொடுக்கறது லாபம் கிடையாது. இப்போ அரசாங்கம் நிர்ணயப்படுத்திக்கிற விலையினால் எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் ஒலி வடிவில் வாட்ஸ்அப்பிலும் வழங்கப்படுகிறது. இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 94404567 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சென்னை செம்மொழி பூங்காவில் நாளை மறுநாள் முதல் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். நேற்று இது தொடர்பாக ஆய்வு செய்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுகின்றது. வருகின்ற 10ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவுக்கு இந்த நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்படுகிறது. மக்கள் பார்வைக்கும் அனுமதிக்கப்படுகிறார்கள். இளைஞர் நலத்துறை அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துவக்கி வைக்கிறார். 10 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறும். காலை 10 மணியிலிருந்து மாலை 7 மணி வரையில் இந்த கண்காட்சி பார்வையாளர் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இது 12 லட்சம் மலர்கள் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறுகின்ற கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட இருக்கிறது. மத்திய அரசின் குழாய் மூலம் வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களுக்கு பெருமளவு பயனளிப்பதாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். என் பேர் மல்லிகா, மாரமங்கலத்துப்பட்டியில் இருக்கேன். பைப்லைன் கேஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தான் அவைலபிள். இந்த மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்க்கு வந்தது நிச்சயமாக பெரிய விஷயம். இது ஒரு வரம்னு கூட சொல்லலாம். செகண்ட் திங் இங்கே இடம் கொஞ்சம் மிச்சமாகும். கேட்டட் கம்யூனிட்டியில் கிடைக்கிறது எல்லாருக்குமே இப்போ கிடைக்குது. இடம் அடைக்காமல் அந்த சிலிண்டரை வைக்கிற, அதை பத்திரமா பார்க்குறது, லீக் ஆகுதா அந்த மாதிரி இல்லை. இங்கே என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த கன்சம்ஷனுக்கு தான் நாங்கள் பே பண்ணுறோம். என் பேர் தீபா, மாரமங்கலத்துப்பட்டி பஞ்சாயத்து, ராஜீவ் நகர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த கேஸ் லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்கூல் கிளம்பும் போது காலி ஆகிடுமோங்கிற பயத்தோடு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அது மீட்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறோம். டெய்லியும் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு அன்னன்னைக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். தமிழக மீனவர்கள் 17 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அவர்களது 2 படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஹமாஸ் அமைப்பு அழைப்பு விடுத்த போர் நிறுத்தம் மற்றும் அது தொடர்பான நிபந்தனைகளை இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு நிராகரித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தென்பகுதியில் தங்க சுரங்கம் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 46 பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் அணுமின் உற்பத்தி திறன் 2032ஆம் ஆண்டுக்குள் 22,800 மெகாவாட்டாக அதிகரிக்கப்படும் என்று மத்திய அணுசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் உள்நாட்டு நிலக்கரி உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளதாகவும் நடப்பு நிதியாண்டில் கடந்த மாதம் வரை 784 மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னை KK நகர் ESI மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு மையம் உட்பட நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 41 மையங்களை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட திட்டப்பணிகளை மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் பாலின சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக கடந்த வாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 32 பேர் கைது செய்யப்பட்டு 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. 19 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. டாக்காவில் இப்போட்டி மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில்லறை பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் நடவடிக்கைகள் காரணமாக ஆயுஷ் மருத்துவ முறைகளை உலகம் பெரிய அளவில் அங்கீகரித்துள்ளதென அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 7,600 தாண்டியுள்ளதாக மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தென்னை விவசாயிகளுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.